ஒரு காலத்தில அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்தார். அவரிடம் நிலமும் இல்லை, பணமும் இல்லை. ஆனா ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்தது. அந்த குதிரையை எல்லோரும் பார்த்து மெய்மறந்து விடுவார்கள். பணக்காரர்கள் அதை வாங்க பலமுறை முயன்றனர். ஆனால் முதியவர் எப்போதும் மறுத்து விடுவார். இந்த குதிரை விற்கக்கூடியதில்ல. இது என் நண்பன், என் குடும்பமே. கிராமத்தார் அவர் முட்டாள்தான் என்றே நினைத்தார்கள். இந்த குதிரையை விற்றா சௌகரியமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறினர். ஆனால் முதியவர் சிரித்தபடியே பதிலளித்தார். பணம் பல விஷயங்களை கொடுக்கலாம், ஆனா மன நிம்மதியே கொடுக்க முடியாது. நான் எப்படி இருக்கிறேனோ அதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. ஒரு நாள் கால அதிர்ச்சியான செய்தி. வெள்ளை குதிரை காணாமல் போய்விட்டது. கிராமத்தார் ஓடி வந்து சொன்னார்கள், உன் குதிரை போயிடுச்சு. மோசமான அதிர்ஷ்டம். வித்திருந்தா நலம். இது மோசமா தெரியுது, ஆனா அது உண்மையா தெரியல. யாருக்கு தெரியும்? 3 நாட்களுக்குப் பிறகு அதே வெள்ளை குதிரை திரும்பி வந்தது. ஆனா தனியாக இல்ல. மலைத்திலிருந்து 3 காட்டுக் குதிரைகளோடு வந்தது. கிராமம் அதிசயத்தில் மூழ்கியது. வா, நீ அதிர்ஷ்டசாலி. 1 போய் 4 வந்துச்சு. ஆனால் முதியவர் அதே பதிலையே சொன்னார். இது நல்லதா கெட்டதா? நாம காத்திருக்கணும். வாழ்க்கை எதை தரப்போகுது என்பதை நமக்கு தெரியாது. இப்போது முதியவர் மகன், வலிமையான இளையவன், காட்டுக் குதிரைகளை பயிற்சி செய்யத் தொடங்கினான். அப்பாவுக்கு உதவ ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு நாள் பயிற்சியின் போது அவன் கீழே விழுந்தான். அவரது கால் மோசமாக முறிந்தது. கிராமத்தார் மீண்டும் வந்தார்கள். மோசமான அதிர்ஷ்டம். இப்போ உன் மகனும் காயம். முதியவர் அமைதியாக பதிலளித்தார். நல்லதுக்கான பாதை சில சமயம் வலியோட தான் ஆரம்பிக்குது. நாம பார்க்கிறது ஒரு சிறு பகுதி மட்டுமே. சில வாரங்களுக்குப் பிறகு ராஜ்யத்தில் யுத்தம் வெடித்தது. எல்லா இளைஞர்களையும் படைக்கு அழைத்தனர். கிராமத்தில் உள்ள எல்லா இளம் ஆண்களையும் அழைத்தனர். ஒரே ஒருவரை தவிர்த்து முதியவர் மகன். அவரது கால் முறிந்ததால் அவனை விடுவித்தனர். இப்போது கிராமத்தார் சோகமுடன் சொன்னார்கள், நீயே சரி, உன் மகனின் காயம்தான் அவன் உயிரை காப்பாத்துச்சு. முதியவர் அமைதியாகச் சொன்னார், வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் இடையே சுழலிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணத்துக்காக நடக்குது. நாம உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது. இந்த கதையின் போதனை என்ன? வாழ்க்கை எப்போதும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது. சில சமயம் நாம இழக்கிறோம். சில சமயம் நாம் வாழும் ஆசை துன்பத்தில் மூழ்கிவிடும். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? என்று வலிக்கிறது. நாளைக்கு நம்மை காப்பாற்றக்கூடும். முதியவர் போல நாமும் அமைதியாய் நம்பிக்கையோடு நேரத்துக்கே விடையை கொடுக்க வேண்டும். என்றால் வாழ்க்கை ஒரு நிகழ்வுக்கெல்லாம் இல்லை. அது ஒரு பயணம்.